டூ வீலர் வச்சிருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் இந்த பதிவை கவனிங்க. உங்களுக்கான முக்கியமான பதிவுங்க. பொதுவா டூ வீலர் வச்சிருப்போம், அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு பள்ளத்துல ஏற்றி இறக்கினாலோ இல்ல லைட்டா இதுல மோதினாலோ இந்த மாதிரி போர்க் வளைஞ்சிரும். இப்போ இந்த பிளாட்டினா வண்டிலையும் பாத்தீங்கன்னா 2 போர்க்குமே வளைஞ்சு போச்சு. நிறைய நண்பர்கள் என்ன பண்றீங்கன்னா ஹேமர் யூஸ் பண்றீங்க. அந்த மாதிரி ஹேமர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஹேமர் யூஸ் பண்ணீங்கன்னா இதுல வந்து சின்னதா ஒடுக்கு மாதிரி ஆயிரும். அப்படி ஆனிச்சுன்னா இதுல சீல் வந்து போயிட்டு வரும்போது சீல் லீக் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டியூபே அப்புறம் மாத்திர மாதிரி ஆகும், அது செலவு அதிகமா போகும். இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா லேத்து பக்கத்துல எங்கேயாவது இருந்துச்சுன்னா ஹைட்ராலிக் பிரஸ், இந்த மாதிரி ஹைட்ராலிக் பிரஸ் இருந்துச்சுன்னா அதுல நீங்க பெண்ட் எடுக்கலாம். எப்படி பெண்ட் எடுக்கிறோங்கிறத கொஞ்சம் கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டபுள் சைடு வி பிளாக் செட் பண்ணிருக்கோம். இந்த வி பிளாக்ல இந்த போர்க் இப்படி செட் பண்ணிடலாம். செட் வந்து மேக்ஸிமம் கீழே இறக்கிட்டோம். இப்போ இந்த பிஸ்டனுக்கும் இந்த இடத்துலையும் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கீழே போயிட்டு வருது பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு இது பெண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த டியூப் வந்து நம்ம வந்து பெண்ட் எடுக்க போறோம் பாருங்க. இதை வந்து லோர் ஓவரா கொடுக்க கூடாதுங்க. சப்போஸ் ஓவரா கொடுத்தோம் அப்படின்னாலும் இந்த பைப் வந்து பிஸ்டன்ல மோதியும் வந்து வளைஞ்சிரும். ஸோ அதையும் வந்து கவனமா செய்யணும். இல்லைன்னா இந்த சீல் போயிட்டு வரும்போது ஆயில் லீக்கேஜ் ஆயிடும். அந்த மாதிரி பொறுமையா பிரஸ் பண்ணுங்க. இந்த 2 வி பிளாக்லயும் வச்சு இதை சுத்தும் போது எந்த இடத்துல வந்து மேல வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ணிட்டு டயல் இண்டிகேட்டர் வச்சு செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோர்க்கை வந்து த்ரூ பண்ணிட்டோங்க. அதாவது பெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்டனை வந்து நம்ம பக்கத்துல வச்சிருந்தோம், எந்த அளவுக்கு மேல கீழே ஏறி இறங்குச்சு பாருங்க. இப்போ வந்து 0-0ல இருக்கு. நம்ம டயல் இண்டிகேட்டர் வச்சு செக் பண்றோம், 0-0 இருக்குங்க. இப்போ உங்களுக்கு தெரியுது எந்த விதமான பெண்டும் இல்லை. இப்படிதாங்க பெண்ட் எடுக்கணும். இந்த பைப் இந்த ஃபோர்க் டியூப்ல எந்த விதமான அந்த பெண்டிங்கும் இல்ல பாருங்க. இந்த மாதிரி இருந்தா மட்டும்தாங்க இந்த சீல் வந்து போயிட்டு வரும்போது ப்ராப்பரா இருக்கும். இல்லைன்னா ஆயில் லீக் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய அப்டேட் நம்ம கொடுக்க போறோம். பாய்.